ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு கேர்கம்பிய ஊரை சேர்ந்த எச் மூர்த்தி, இந்த ஊரின் பொருளாளர் மற்றும் சிறந்த தேயிலை விவசாயி அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். மூர்த்தி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கய்யா. சரி, உங்களது தேயிலை விவசாயம் எல்லாம் இப்போ எப்படி இருக்கு? தேயிலை விவசாயம் எல்லாம் சொல்கிறதுக்கு என்னங்க, கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஏன்னா கூலியும் ஜாஸ்தி. சரி. அதாவது இல்லாமல் விவசாயத்துக்கு உரம் போடுறதும் விலைவாசி ஜாஸ்தி. அதனால் அது கட்டுப்படி ஆகுறது இல்லை. நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 30 ரூபா கொடுத்தாதான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுன்ற ஒரு நோக்கத்தில் இருக்கோம் நாங்கள். சரி, இது வரத்து கம்மின்னு சொல்கிறீங்களா இல்லை விலை கம்மின்னு சொல்கிறீங்களா? இல்லை, வரத்து கம்மி, விலையும் கம்மி நம்மளுக்கு. ஏன்னா கூலி ஜாஸ்தி ஆகும்போது இதெல்லாம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகிறது இல்லைங்க. இப்போ நார்மலாக எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க? நார்மலாக வந்து 400 ரூபா கொடுத்துட்ருக்கோங்க சார். 400 ரூபா? ஒரு ஆள் லேடிஸ்க்கு வந்து 400 ரூபா கொடுத்துட்ருக்கோம். ஜென்ஸுக்கு வந்து 800 ரூபா கொடுத்துட்ருக்கோம். கட்டுப்படி ஆகுதுங்களா? ஆமாம், கட்டுப்படி ஆகுது. கட்டுப்படி ஆகாதனால தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வழி இல்லை. இப்போ வேலை செய்யறதுக்கு ஆளுகள் இல்லை. ஆள் இல்லை. மேன் பவர் இல்லை. சரி, உங்களுக்கு இப்போ அரசாங்கத்திலிருந்து இப்போ உரம் வாங்குறீங்க இல்லையா? ஆமாம். மானியமே கிடைக்காதா இப்படி? இல்லைங்க சார், மானியம் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் ரொக்கமாக வாங்குறீங்களா இல்லை? இல்லைங்க சார், நாங்கள் ரொக்கமாக தான் காசு கொடுத்து வாங்குறீங்க. ஆமாம். என்ன கையில் பணம் இருக்குமா? பணம் இருந்துட்டு இருக்கணும், இல்லைன்னா கடன் வாங்கியாவது விஷயத்தை விடக்கூடாது. சிறப்பு. ஏன்னா நம்மளால நம்ம குழந்தை குட்டி இருக்கு, படிக்க வைக்கணும், இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால முடிஞ்சது செய்யணும். கடன் வாங்கியாவது செஞ்சாகணும். ஆமாம். இந்த மண்ணு மேலே ஒரு உசுறு. ஆமாம். சரிங்க, இப்போ சமீபமாக ஏதாவது மழை பெஞ்சதுங்களா? சமீபம் மழை ஒன்றும் பெய்யல சார். பெய்யல, தூரல் தான். மழை ஒன்றும் பெய்யல. இந்த மாதம் வரத்து எப்படி இருக்கு? இது ரொம்ப மோசமாக இருக்கு. பனி விழுகிற சீசன் ஆயிடுச்சு. அது எப்போ பனி விழுகுன்னு தெரியல. சரி, இப்போ வந்து யாருமே வேலை இல்லாமல் எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. அப்படியா? அந்த கண்டிஷனில் இருக்குது சார். இப்போதுக்கு விலை நிர்ணயம் பண்ணிட்டாங்களா? இல்லைங்க சார். இல்லை. நீங்களா பெரும்போல தனியார் போடுவீங்களா இல்லை கூட்டுறவு இதுக்கு போடுவீங்க? நாங்கள் தனியாருக்கு தான் போடுறோம். இந்த தனியாருக்கு கூட்டுறவுக்கு என்ன வித்தியாசம் சார்? கூட்டுறவு போட்டால் நம்மளுக்கு கூலி கட்டுப்படி ஆகுறதில்ல, விலைவாசியும் கம்மி. அதே தனியார் போட்டால் அவங்க அதில் வந்து 50 பைசா 1 ரூபா தாசி தராங்க. அதனால வந்து நாங்கள் தனியார் போட்டால் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஜமாளிக்க முடியும். சரி, நன்றி. அப்புறம் நீங்கள் இந்த ஊரில் ஒரு பொருளாளர் கேஷியர் இருக்கீங்களாமா? இது எத்தனை வருடமே இருக்கீங்க? நான் இப்போ வந்து 6 வருஷமா இந்த ஊர்ல கேஷியரா இருக்கேன். 6 வருஷம் இருக்கீங்க? ஆமா. ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது. 6 வருஷமா கேஷியர் இருக்கேன். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. ஏன்னா சரி, எந்த ஒரு சொன்னாலுமே ஆமான்னு சொல்லி ஒத்துழைப்பு நிறைய இருக்கு. அதனால நாங்க கோயிலும் கட்டணும், பலப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். சரி, ஒரு போட்டி இல்லாம ஆர்வமா அது கேஷியர். ஆமா. இதுக்கு எல்லாம் விரும்புற ஒரு பொறுப்பு. ஆமா. அது நீங்களே இருக்கீங்கன்னா அப்ப உங்களுடைய சேவை நல்லா இருந்திருக்கும். ஆமா. நல்லா நடந்திருப்பீங்க. ஊர் பொறுத்து மட்டும் பிரச்சனை இல்லை. சரி, வாழ்த்துக்கள். அப்புறம் ஊர் பொறுத்து மட்டும் பெரிய பண்டிகை, பிரசித்த பெற்ற பண்டிகை இது. அது எந்த மாசம் நீங்க அதை கொண்டாடுறீங்க? அது மார்கழி மாதம். அதாவது மார்கழி மாதம் எத்தியம்மன் பண்டிகை. அது நாங்கள் நீலகிரி மாவட்டம் எல்லாருமே பண்ணுறோம். எங்களுக்குன்னு பெரிய பண்டிகைன்னா நாங்கள் மார்ச் மாதத்தில் மாரியம்மன் பண்டிகை தான் பெரிய பண்டிகை கொண்டாடுறோம். சரி, அது எங்கள் ஊரில் ஒரே பண்டிகை தான். அது ரொம்ப பிரசித்தி பெற்ற பண்டிகை. எங்களுடைய அக்கா தங்கச்சி எல்லாருமே ஊருக்கு வந்து எல்லாம் கூட்டிட்டு வந்து பண்டிகை கண்டிப்பா நாங்கள் துணிமணி எடுத்து கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த பண்டிகை மட்டும் எங்க ஊர்ல அப்படி ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த எத்தியப்பட கொண்டாடுவீங்க தானே? கொண்டாடுவோம். அது ஸ்டார்ட் ஆகி போல் இருக்கு. ஆமா, அது டிசம்பர் மாதம் ஜனவரி மாசத்துல ஸ்டார்ட் ஆகுது. 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஊர்லயும் எல்லாருமே கொண்டாடுவாங்க. சரி, இந்த மாங்கல் பண்டிகைக்கு நிறைய கூட்டங்கள் வருமா? கூட்டங்கள் வருங்க சார். கூட்டங்கள் வரும். அன்னதானம் போடுவீங்களா? அன்னதானம் போடுவோம். பண்டிகை ரொம்ப சிறப்பாக இருக்கும். உள்ளூர்ல இருந்து மட்டும் வருவாங்களா? வெளியூர்ல வருவாங்க. நல்லா பிரசித்தி பெற்ற கோயில், நல்ல பேர் இருக்கு கேர்கம்பே. ஆமாங்க சார். சரி, பரவாயில்ல மூர்த்தி. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சின்ன வயதில் ஒரு பெரிய பொறுப்பெடுத்து இந்த ஊரை வழிகாட்டி நடத்திமிக்க சேனல் சார்பாக நன்றியை கூறுவதோடு, அப்போ எனக்காக நேரம் ஒதுக்கி ரமேஷ் சேனலுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்க சார். உங்கள் சேனல் நல்லாவே வளர்றதுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உதவி செய்வோம். நன்றி. சரி, ஓகே, நன்றி சார்.